எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கு? ஆமே. வேத வசனம் சொல்லுகிறது, என் நாமத்தினாலே எங்கே 2-3 பேர் சேர்ந்து கூடி துதிக்கிறீர்களோ அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ணுவேன். அவர்கள் மத்தியில தேவன் வாசம் பண்ணுவார். எங்கே என் நாமத்தினாலே 2 அல்லது 3 பேர்கள். அதனால பிசாசுக்கு சோதிக்கிறதுக்கு வழி இல்லை. ஆண்டவர் என்ன சொல்லிட்டாரு? எங்கே என் நாமத்தினாலே 2-3 பேர்கள் சேர்ந்து துதிக்கிறீர்களோ அவர்கள் நடுவிலே நான் என்ன செய்வேன்? வாசம் பண்ணுவேன். அப்போ ஆண்டவருடைய பார்வையில 2-3 பேர் சேர்ந்து துதிச்சாலே அங்க என்ன செஞ்சார்? நடுவுல வந்து வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறார். ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். நாங்கள் ஒரு விசை கண்களை மூடி நாங்கள் ஜெபிப்போம். பரலோகத்தில் இருக்கிற அன்பின் பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய பாதத்துக்கு வருகிறோம். ஆண்டவரே, இந்த வாரத்தின் முதல் நாள் நாங்கள் சபை கூடி வந்திருக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாய் உம்முடைய சமூகத்திலே கூடி வந்திருக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் உம்முடைய சுத்த கிருபை. ஆண்டவரே, வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை கேட்டு அதை விசுவாசித்து அதன்படி செய்ய ஒவ்வொருவருக்கும் நீங்க கிருபை செய்யுங்க. அதே போல ஆண்டவரே, உம்முடைய கிருபையினாலே ஒவ்வொருவரையும் பாதுகாத்து கொள்ளுங்க. யார் யார் என்னென்ன சூழ்நிலையில் இருக்கிறாங்களோ அந்த சூழ்நிலைகள் எல்லாம் அறிந்தவர். ஆண்டவரே, துக்கத்தோடு, வேதனையோடு, கவலையோடு, கண்ணீரோடு, பிரச்சனைகளோடு, போராட்டங்களோடு இந்த இடத்துக்கு வந்திருக்கிறவர்கள் ஆண்டவரே ஒரு விடுதலையை கொடுங்க. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அற்புதமான விடுதலையை கொடுங்க. ஆண்டவரே, அதிசயிக்கத்தக்க விடுதலையை கொடுங்க. உங்களுடைய கிருபையினால நீங்க மூடி ஒவ்வொருவரையும் பாதுகாத்து கொள்ளுங்க. எல்லா துதி, கனம், மகிமை எல்லாம் உங்களுக்கு செலுத்தி இயேசுவின் நாமத்தினாலே ஒப்புக் கொடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். அப்படியாக நாங்கள் யாவருமாக அமர்ந்து கொள்வோம். நாளே நாங்கள் முக்கியமான ஒரு பகுதியை நாங்கள் வேதத்திலிருந்து தியானிக்க போகிறோம். கர்த்தர் நல்லவர். ஜெபம் எவ்வளவு முக்கியமானது என்பதை நமக்கு வேதாகமம் தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. ஜெபம் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பாதுகாப்பு கவசத்தை போல் இருக்கிறது. ஆமென். ஜெபம்னா என்னங்க? நமக்கு பாதுகாக்கிற ஒரு பாதுகாப்பு கவசம். ஜெபம் தான் நம்முடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு. ஆண்டவர் முதலாவது தேவனுடைய பிள்ளைகள் ஜெபிக்க வேண்டும் என்பது அவருடைய சித்தமாய் இருக்கிறது. தேவனுடைய விருப்பமே என்னங்க? நாம் எல்லாரும் ஜெபிக்க வேண்டும். ஜெபத்தினாலே ஆண்டவர் உங்களுடைய காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவராக இருக்கிறார். முதல் ஜெபம் பண்ணும் பொழுது அந்த ஜெபத்திலே ஆண்டவர் உங்களுடைய காரியங்கள் என்ன செய்கிறார்? வாய்க்க பண்ணுகிறார். ஜெபம் எவ்வளவு முக்கியம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வேதாகமத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டால் ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் நீங்க வேதாகமத்தை வாசித்து பார்த்தால் பரிசுத்த ஆவியானவர் ஜெபத்தினுடைய ஆசீர்வாதத்தை குறித்தும் ஜெபத்தினுடைய மேன்மையை குறித்தும் வேதாகமத்திலே நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். ஆமென். முதலாவதாக நாங்கள் ஜெபிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, இடைவிடாமல் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்க வேண்டும். நாம் ஒவ்வொருவரும் இடைவிடாமல் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஏன் நாம் இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும் என்றால், நமக்கு வருகிற சோதனையிலிருந்து நாம் தப்பிக்கொள்வதற்கு நாம் ஜெபிக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஆமென். நமக்கு அதிகமான சோதனைகள் இருக்கு இல்லைங்களா? சோதனையே இல்லாத யாருமே கிடையாது. அப்ப சோதனை வருவதற்கு முன்பதாக, நாம் சோதிக்கப்படுவதற்கு முன்பதாக நாம் என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்க வேண்டும். ஆமென். ஜெபம் இல்லாத வாழ்க்கை நமக்கிட்ட என்ன செய்யக்கூடாது? இருக்கவே கூடாது. ஜெபம் ரொம்பவே முக்கியமானதாக இருக்கிறது. நாங்கள் ஒரு வசனத்தை நாங்கள் வாசிப்போம். கொலைசியர் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கொலைசியர் 4:2 வாசிங்க. ஆமென். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். வேதம் சொல்லுகிறது, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். இடைவிடாமல் நாம ஜெபிக்கணுமா? அது எப்படி இடைவிடாமல் ஜெபிக்கிறது? ஆண்டவர் 24 மணி நேரமும் நம்மளை ஜெபித்து கொண்டே இருக்க சொல்றாரா? நல்லா கவனிங்க. இடைவிடாமல் ஜெபிப்பதென்றால், பழைய ஏற்பாடு காலத்திலே நீங்கள் கவனித்தீர்கள் என்று சொன்னால் 3 வேளை ஜெபித்திருக்கிறார்கள். அதுக்கப்புறம் 5 வேளை ஜெபம் பண்ணி இருக்கிறார்கள் இல்லைங்களா? 5 வேளை 3 வேளை ஜெபம்.
புதிய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஜெபத்துக்கு லிமிட் இல்லை. இவ்வளவு நேரம் தான் நீங்க ஜெபிக்கணுங்கிற ஒரு கட்டாயம் இல்லை. இத்தனை தடவை தான் நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்கிற ஒரு கட்டாயம் அல்ல. நீங்கள் ஜெபிக்கும் பொழுது எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் மனப்பூர்வமாய் ஜெபிக்க வேண்டும், இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும். ஒரு நாளிலே 24 மணி நேரங்கள் இருக்கிறது. 24 மணி நேரங்கள் இருக்கிறது. அந்த 24 மணி நேரங்களிலும் நீங்கள் எப்போ வேண்டுமானாலும் என்ன செய்யலாம்? ஜெபிக்கலாம். இரவு 12 மணிக்கு ஜெபிக்கலாம், 1 மணிக்கு ஜெபிக்கலாம், 2 மணிக்கு ஜெபிக்கலாம், பகல் 12 மணிக்கு ஜெபிக்கலாம், அதிகாலையில ஜெபிக்கலாம், கால வேளையில ஜெபிக்கலாம், மாலையில ஜெபிக்கலாம். எப்பொழுது வேண்டுமானாலும் நீங்கள் ஜெபிக்கலாம், ஜெபிக்க முடியும். அதுக்கு பேர் தான் இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும். ஏன் இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால், ஜெபம் சோதனை வருவதற்கு முன்பதாக உங்களுக்கு தப்பிக்கொள்வதற்கு ஜெபம் ஒரு பாதுகாப்பு கவசமாக இருக்கிறது. ஆமென். ஆண்டவர் என்ன சொன்னாரு? நமக்கு இந்த உலகத்திலே உபத்திரவம் உண்டு, உலகத்திலே உபத்திரவம் உண்டு, ஆனாலும் நீங்கள் திடன் கொள்ளுங்கள், உலகத்தை நான் ஜெயித்தேன். அப்ப இந்த உலகத்திலே நமக்கு என்ன இருக்குங்க? உபத்திரவம் இருக்கிறது, நமக்கு சோதனை இருக்கிறது. நமக்கு என்ன இருக்குங்க? சோதனை இருக்கிறது. இந்த சோதனையை கொண்டு வரது யாருங்க? பிசாசானவன். பிசாசுக்கு இன்னொரு பேர் இருக்குது. என்னது? சோதனைக்காரன். அப்ப இந்த சோதனைக்காரன் நமக்கு என்ன செய்யறான்? சோதனைகளை கொண்டு வரா. ஒவ்வொரு நாளும் சோதனை வருது. நீங்க வேலை செய்யற இடத்துல உங்களுக்கு சோதனை வரலாம், இல்லைங்களா? நீங்க வியாபாரம் பண்ற இடத்துல உங்களுக்கு சோதனை வரலாம், உங்க குடும்பத்துல சோதனை வரலாம், சபையில சோதனை வரலாம், விசுவாசிகளுக்கு மத்தியில சோதனை வரலாம், பிள்ளைகளுக்கு மத்தியில சோதனை வரலாம், கணவன் மனைவிக்கு இடையில சோதனை வரலாம், சொந்த பந்தங்கள் இடத்துல உங்களுக்கு சோதனை வரலாம், டெய்லி வரலாம். அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா என்ன செய்யும்? வரும். பண பிரச்சனையில உங்களுக்கு சோதனை வரலாம், இல்லைங்களா? பொருளாதாரத்துல சோதனை வரலாம். இப்படி பலவிதமான சோதனைகளை பிசாசு என்ன செய்கிறான்? கொண்டு வருகிறான். அப்ப இந்த அநேகமான பேர் பாத்தீங்கன்னா இந்த சோதனையில விழுந்து போய் விடுகிறார்கள். சோதனை அவர்களுக்கு மேற்கொள்வதற்கு என்ன இல்லை? பலன் இல்லாததினாலே அவர்கள் இந்த சோதனையிலே விழுந்து போய் விடுகிறார்கள். அவங்களுக்கு அது புரியல. பாருங்க, இந்த சோதனை எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்பது அவர்களுக்கு புரியவில்லை. ஆனால் சோதனை எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், முதலாவது நீங்கள் ஜெபிக்கிறவர்களாக இருந்தால் உங்கள் சோதனைகளை நீங்கள் என்ன செய்யலாம்? மேற்கொள்ள முடியும். ஜெபமே இல்லைன்னா பிசாசுக்கு ரொம்ப சந்தோஷம். ஜெபிக்காத விசுவாசினா ரொம்ப சந்தோஷம் அவனுக்கு. ஏன்னா அவங்களால என்ன செய்ய முடியாது? சோதனையை மேற்கொள்ள முடியாது. சோதனை இருந்து அவங்களால விடுதலையாக முடியாது. அப்ப என்ன செய்யணும் என்றால், ஜெபிக்கிற விசுவாசிகளாக இருக்க வேண்டும். அதுதான் தேவனுடைய சித்தம். 2ஆம் வசனத்தை கவனிச்சீங்கன்னா, கொலைசியர் 4:2, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், சோஸ்திரத்துடன் ஜெபத்தில் என்ன செய்யுங்க? விழித்திருங்கள். ஜெபத்தில் என்ன செய்யணும்? விழித்திருக்க வேண்டும். அப்ப இடைவிடாமல் நீங்கள் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். 1 தெசலோனிக்கேயர் 5:17 நாங்கள் வாசிப்போம். 1 தெசலோனிக்கேயர் 5:17. 1 தெசலோனிக்கேயர் 5:17 நாங்கள் பார்க்கிறோம், மறுபடியும் ஆண்டவர் சொல்லுகிறார், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். இடைவிடாமல் நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டும். பழைய ஏற்பாடு காலத்துல நாங்க பார்க்கிறோம். யாருடைய ஜெபத்தை நீங்க பார்க்கலாம்? அன்னாளுடைய ஜெபத்தை பார்க்கலாம். அன்னாளுக்கு பெரிய சோதனை. என்ன சோதனை? பிள்ளைகள் இல்லாத சோதனை. அவளுக்கு எல்லாத்துக்கும் ஒரு சோதனை, அவளுக்கு ஒரு சோதனை வந்திருக்கு. பிள்ளைகளே இல்லாத ஒரு சோதனை. அது மாத்திரமல்ல, பிள்ளைகள் இல்லாத சோதனை மாத்திரமல்ல, ஆனால் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய எல்கானாவுக்கு 2 மனைவிகள். சரிங்களா? அந்த 2 மனைவிகள்ல முதல் மனைவி தான் இவ நல்லா கவனிச்சீங்கன்னா, அந்த அவள் என்ன செய்கிறாள் என்றால், அவள் மாத்திரமல்ல, அந்த கிராமத்தில் இருக்கிறவர்கள், அந்த ஊர்ல இருக்கிறவர்கள், அவர்கள் சொந்த பந்தங்கள் எல்லாருமே அவளை என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், அவரை ஏளனம் செய்கிறார்கள், அவளை பரியாசம் பண்ணுகிறார்கள். இல்லைங்களா? அவளுக்கு விரோதமாக அவளை தூசிக்கிறார்கள், அவளை அவமானப்படுத்துகிறார்கள். இந்த சூழ்நிலையில தான் அவள் தேவ சமூகத்தில் போயிட்டு ஜெபிக்கிறவளாக இருக்கிறாள். நாம காண்கிறோம். ஜெபிக்கிறாள் போயிட்டு தேவ சமூகத்தில், தேவனுடைய ஆலயத்தில் போய் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் அன்னாளுடைய ஜெபத்தை கேட்கிறார். ஆமென். மன கிளேசத்தோடு கூட என்ன செய்கிறார்?
ஏன்னா அவ இருக்க வேதனையெல்லாம் என்ன செய்யறா? தேவ சமூகத்துல போயிட்டு கொட்டுறா. பாருங்க, நமக்கு எவ்வளவு மனபாரம் இருந்தாலும், இருதயத்துல எவ்வளவு துக்கம் இருந்தாலும், வேதனை இருந்தாலும், அந்த தேவ சமூகத்துல நீங்க போயிட்டு இறக்கி வைக்கும் பொழுதுதான் உங்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். நீங்க இறக்கி வைக்காம இருந்தீங்கன்னா உங்களுக்குள்ளேயே நீங்க ஒரு பெரிய ஆவிக்குரிய போராட்டத்தை நீங்க என்ன செய்வீங்க? போராடி கொண்டே இருப்பீங்க. அதுக்கு விடுதலை வரவே நிறைய பேருக்கு என்னன்னா அவங்களே போராடிக்குவாங்க. எங்களுக்கு யாருமே தேவையில்லை, ஆண்டவரும் தேவையில்லை, ஒண்ணுமே தேவையில்லை, எங்களுக்கு நாங்களே போராடிக்கிறோம். ஆண்டவர் இல்லாம எப்படி நமக்கு ஜெயம் வரும்? யுத்தமோ குதிரையோ யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும். ஆனா ஜெயம் யாரால வரும்? கர்த்தரால தான் வருங்க. ஜெயத்தை கொடுக்கிறவர் யாருங்க? கர்த்தர். நம்ம எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் நம்ம முயற்சியில ஜெயம் வராது. நம்முடைய முயற்சியில ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனா ஜெயம் யாரால் வரும்? கர்த்தராலே வரும். அதனாலதான் நான் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் எப்படி ஜெபிக்க வேண்டும்? இடைவிடாமல் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஜெபம் பண்ணுங்கள், எல்லாவற்றிலையும் சோஸ்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அப்படி செய்வதுதான் தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. எப்படி செய்வது? இடைவிடாமல் ஜெபிப்பதுதான் உங்களை குறித்து கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. ஏன் தேவனுக்கு சித்தமா இருக்கிறது? நீங்க ஜெபிக்கிறது. ஜெபிக்காட்டி எதுல போயிட்டு சிக்கிக்குவோம்? விசுவாசு பொல்லாதவனுங்க. ஜெபிக்கிறேன்னு வச்சுக்கீங்களே, அவனுக்கு தெரியும் ஒரு சோதனை வந்த பிறகு நீங்க என்ன செஞ்சிருவீங்க? அதுல விழுந்துருவீங்க. எந்த டெய்லி உங்களுக்கு என்ன இருக்குங்க? சோதனை இருக்கிறது. அப்ப நம்ம எப்படி ஜெபிக்க வேண்டும்? இடைவிடாமல் ஜெபம் செய்ய வேண்டும். அடுத்து நாங்க பார்க்கிறோம், நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால், சோர்ந்து போகாமல் ஜெபிக்க வேண்டும். எப்படி ஜெபிக்கணும்? ஜெபத்துல என்ன செய்யக்கூடாது? சோர்ந்து போயிடக்கூடாது. ஜெபம் பண்றதுக்கு ஆசையா இருக்கணும். ஜெபிக்கிறதுக்கு எப்படி இருக்கணுங்க? ஜெபிக்கிறதுக்கு வெக்கப்படக்கூடாது. ஜெபம் பண்ண என்ன செய்யக்கூடாதுங்க? வெக்கப்பட்டா யாருக்கு நஷ்டம்? நமக்கு தான் நஷ்டம். வெக்கப்பட்டோம்னா ஜெபம் பண்ண வெக்கப்படக்கூடாது. ஜெபம் பண்ணணும். ஆமென். சரியா பிழையோ அதை பார்க்கறது யாருங்க? நான் பண்ண தெரியுமோ பண்ண தெரியாதோ அது பிரச்சனையே கிடையாது. ஆனா ஜெபத்தை யார் கேட்கிறா? தேவன் கேட்கிறார். அப்ப நம்ம என்ன செய்யணும்னா, ஜெபம் பண்ணுவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். ஆமென். நீங்க சோதனை வர்றதுக்கு முன்பதாகவும் சோதனைக்கு பின்பதாகவும் ஜெபம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். நல்ல கவனிங்க, நமக்கு சோதனை இருக்கு, டெய்லி சோதனை இருக்கு. சோதனை இல்லைன்னு மட்டும் சொல்ல. உலகத்துல இருக்கவங்களுக்கு சோதனை இருக்குங்களா? இருக்குது. இருக்கா இல்லைங்களா? இருக்குது. ஆனா அவங்களுக்கு அதுல இருந்து எப்படி வெளியே வர்றதுன்னு தெரியும். அதனாலதான் சோர்ந்து போயிடறாங்க. அதனாலதான் அவங்களுக்கு பலவீனம். அதனாலதான் அவங்களுக்கு விடுதலை இல்லை. அதனாலதான் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எந்த ஒரு மனசுலயோ முகத்திலேயோ எந்த ஒரு செழிப்பு இருக்காது. இல்லைங்களா? சரீரத்துல பயங்கர பலவீனமா இருப்பாங்க. முகத்துல கூட ஒரு சிரிப்பு இருக்காது. பாருங்க, எந்த நேரம் அப்படியே பாத்தீங்கன்னா ஒரு அடைக்கப்பட்ட நிலைமையில, ஒரு கட்டப்பட்ட நிலைமையில அவங்க இருக்கிறாங்க. ஆமென். நமக்கு அப்படி கிடையாது. நமக்கு டெய்லி உபத்திரம் இருக்குது, சோதனை இருக்குது. ஆனா அதுல நம்ம நிக்கிறவர்கள் அல்ல. நீங்க ஜெபிக்கும் பொழுது அது அப்படியே பறந்து போகுது அந்த சோதனை. ஆமென். சோர்ந்து போகாமல் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவர் அதுக்காக ஒரு உவமையை சொல்லுகிறார். லூக்கா 18ஆம் அதிகாரம் 1-6 வாசிங்க. லூக்கா 18:1-6. முதல் வசனத்தை கவனிச்சீங்கன்னா ஆண்டவரே சொல்றார், இயேசு கிறிஸ்துவே இந்த உவமையை சொல்றாரு. சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு ஒரு உவமையை சொன்னார். ஒரு பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாதவனுமாயிருந்தான். அந்த பட்டணத்திலே ஒரு விதவையும் இருந்தாள். அவள் அவனிடத்தில் போய், எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினாள். வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாதிருந்தது. பின்பு அவன், நான் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷரை மதியாமலும் இருந்தும் இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடியினால் இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடி இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லிக்கொண்டான் என்றார். பின்னும் கர்த்தர் அவர்களை நோக்கி, புரியுதுங்களா? அந்த நியாயாதிபதி எப்படியாப்பட்டவன்?
தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாதவனுமாய் இருந்தார். அது அந்த ஊர்ல ஒரு விதவையும் இருக்கிறார். அப்ப இன்னும் ஒரு விதவைக்கு இன்னொருத்தருக்கு என்னது சண்டை, பிரச்சனை. அந்த பிரச்சனையை பற்றி யார்கிட்ட சொல்றா? இந்த நியாயாதிபதி கிட்ட சொல்றா. அந்த நியாயாதிபதி என்ன செய்யறான்? கண்டுக்கவே மாட்டேங்கிறான். திரும்ப 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 போய் என்ன செய்யறான்? அந்த நியாயாதிபதி கிட்ட சொல்றான். அப்ப அவன் என்ன நினைக்கிறான்? நான் தேவனை தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷனை மதியாதவனுமா இருந்து, ஆனா இவன் அடிக்கடி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறா? தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கிறா. அதனால இனி அலட்டாதபடிக்கு அவளுக்கு ஒரு தீர்ப்பை கொடுத்து அனுப்பிடுவோன்னு சொல்லி என்ன செய்ய? தீர்ப்பை கொடுத்து அனுப்பிட்டான். அவன் தீர்ப்பு கொடுக்கறதுக்கான காரணம் என்ன? அடிக்கடி அவனை அலட்டுறதுனால, தொந்தரவு பண்றதுனால அவனுக்கு என்ன ஆச்சு? தீர்ப்பை கொடுத்து இதை விஷயத்தை முடிச்சிருவோன்னு தீர்ப்பு கொடுக்குறான். புரியுதுங்களா? இப்ப கவனிங்க 6ஆம் வசனத்தை. பின்னும் கர்த்தர் அவர்களை நோக்கி, இப்ப நல்லா கவனிங்க, அநீதியுள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள். அப்ப அநீதியுள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை நம்ம என்ன செய்யணும்? சிந்தித்து பார்க்கணும். அப்ப எதனால சொன்னா? எதனால தீர்ப்பு கொடுத்தா? தொந்தரவு தாங்க முடியாம தீர்ப்பு கொடுத்துட்டான். சரிங்களா? இப்ப சிந்தித்து பாருங்கள்ன்றாரு. இப்ப நம்ம சிந்தித்து பார்க்கிறோம். அதுதான் கதை. அந்த கதையினுடைய கருத்து என்ன? அடிக்கடி அடிக்கடி போயிட்டு அவனை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கிறான். அது தொந்தரவு தாங்க முடியாம தான் அவன் என்ன செஞ்சான்? இதுக்கு விஷயத்துக்கு புடிச்சு வச்சுட்டான், தீர்ப்பை கொடுத்துட்டான். ஆனால் பின்னும் கர்த்தர் அவர்களை நோக்கி, அநீதியுள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள். 7ஆம் வசனத்தை கவனிங்க. அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிமித்தம். அந்தபடி தேவன் தம்மை நோக்கி, அப்படின்னா தேவனை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிமித்தம். அப்ப தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்னா ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளை சொல்றார், நம்மளை சொல்றார். ஆண்டவருடைய பிள்ளைகளை, நீங்க தேவனுடைய பிள்ளைகள், நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள், நீங்கள் அப்பா பிதாவை என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்ற பிள்ளைகள், நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள். ஆனா நீங்க தேவனை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடும் பொழுது என்ன சொல்றார் ஆண்டவர்? இப்ப நல்லா கவனிங்க. அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து. எப்படி பொறுமை உள்ளவரா இருக்கிறாரு? நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து. நல்லா கவனிங்க. நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? இந்த பூமியில இருக்கிற அந்த நியாயாதிபதிக்கே அவன் நியாயம் செய்வானா இருந்தா, இரவும் பகலும் கூப்பிடுகிற தம்முடைய பிள்ளைகளுக்கு தேவன் பொறுமையா இருந்து நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? அப்ப எந்த காரியமா இருந்தாலும் நீங்க முதலாவது யாரை தேடணும் அப்படின்னா தேவனை தேடணும். ஆமென். எந்த காரியமாக இருந்தாலும் நீங்கள் ஜெபத்திலே ஆண்டவரை தேட வேண்டும். முதலாவது ஆண்டவரை தேட வேண்டும். அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம். எந்த காரியம் செய்தாலும் என்ன செய்யணும்? யாரை தேடணுங்க? ஆண்டவரை தான் தேடணும். உங்களுக்கு பிரச்சனையா யாருடைய சமூகத்துக்கு போகணும்? தேவனுடைய சமூகத்துக்கு போகணும் இல்லைங்களா? உங்களுக்கு ஒரு குழப்பமான சூழ்நிலையா தேவனிடத்துல போகணும், போயிட்டு ஜெபம் பண்ணணும். எந்த ஒரு காரியமா இருந்தாலும் சமாதானம் இல்லையா, எங்க போகணும்? தேவனுக்கிட்ட போயிட்டு ஜெபிக்கணும், தேவ சமூகத்துக்கு போகணும். மனசு கஷ்டமா இருக்கா? தேவ சமூகத்துக்கு போகணும். மனசு பாரமா இருக்குதா? தேவ சமூகத்துக்கு போகணும். உங்களை யாரும் வேதனைப்படுத்தினாங்களா, காயப்படுத்தினாங்களா, துக்கப்படுத்தினாங்களா, எங்க போயிட்டு ஜெபிக்கணும்? தேவ சமூகத்துல தான் போய் ஜெபிக்க வேண்டும். ஆமென். அவர்கிட்ட நீங்க முறையிட வேண்டும். அவ முறையிடும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார்? தம்முடைய பிள்ளைகள் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் அவர் எப்படி இருக்கிறாரு? நீடிய பொறுமை உள்ளவராக இருந்து அவர் என்ன செய்கிறார்? பதில் செய்கிறார், பதில் கொடுக்கிறார். ஆமென். அதனால நீங்க ஜெபம் பண்ணிட்டீங்களா? உங்களுக்கு என்ன விசுவாசம் இருக்கணும்? ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்டு எனக்கு பதில் கொடுப்பாருங்கிறத நீங்க முதலாவது விசுவாசிக்கணும். ஆமென். ஆனா பதில் கொடுக்கும் பொழுது அவர் பொறுமையாக இருந்து தான் பதில் கொடுப்பார். நீங்க எந்த காரியத்துல என்ன செய்யக்கூடாது? அவசரம். நிறைய பேருக்கு பாருங்க அவசரம், சுட சுட எல்லாம் ஆகணும்னு நினைப்பாங்க. அப்படி நடக்காது கிறிஸ்தவ வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது தேவன் என்ன செய்வார்? நீடிய பொறுமை உள்ளவராக இருந்து நம்முடைய ஜெபத்தை கேட்டு அவர் என்ன செய்கிறார்? பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். அப்ப ஜெபத்துக்கு பதில் கிடைக்கலையே, நான் ஜெபம் பண்றேனே ஒன்னும் ஆகலையே, எனக்கு எதுவுமே நடக்கலையே, இவ்வளவு ஜெபம் பண்றேன், ஆண்டவரை தேடுறேன், சேர்ச்சுக்கு போறேன், இரவும் பகலும் ஜெபிக்கிறேன், இப்படியெல்லாம் நான் சொல்லுவாங்க பாருங்க. எங்களுக்கு ஒண்ணுமே ஆக மாட்டேங்குது, ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு என்ன செஞ்சிருவாங்க? சோர்ந்து போயிடுவாங்க. அதுக்கேத்தாப்புல பிசாசும் சில ஆக்களை வச்சிருப்பான். நீங்கள் தான் கிளம்ப சேர்ச்சுக்கு போறீங்க, அப்படியே தானே இருக்கீங்க அப்படின்னு பிசாசு என்ன செய்வான்? அதுக்குன்னு ஒரு ஆளுகளை வச்சு சொல்லுவான். சொல்லும் பொழுது அவங்க என்ன செஞ்சிருவாங்க? மனம் சோர்வடைஞ்சிருவாங்க.
சேர்ச்சுக்குன்னு போறீங்க, என்னத்தானே உங்களுக்கு நடக்குது, என்னத்தான் ஆசீர்வாதமா இருக்கீங்க சொல்றாங்களா இல்லைங்களா? எங்களுக்கு பூமியில ஆசீர்வாதம் இல்லாட்டி இன்னொரு ஆசீர்வாதம் இருக்கு. பரலோகத்துல தேவன் என்ன செஞ்சிருக்காரு? ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறாரு, நித்திய ஜீவனை வச்சிருக்கிறாரு. சரிங்களா? கடந்த வாரம் பார்த்தோம் லாசருடைய கதையும் அது ஐஸ்வர்யவானுடைய கதையை குறித்து பார்த்தோம். லாசர் இந்த உலகத்துல பூமியில எப்படி இருந்தான்? ரொம்ப ஏழையா இருந்தான். ஆனா மரிச்ச பிறகு எங்க போயிட்டு இருந்தான்? ஆபிரகாமுடைய மடியில போயிட்டு கொண்டு விடப்பட்டார். அந்த மரிச்ச அந்த ஐஸ்வர்யவான் எங்க போயிட்டான்? நரகத்துக்கு போயிட்டான். அப்ப ஒருவேளை பூமியில உங்களுக்கு ஆசீர்வாதம் இல்லாம இருக்கலாம். பூமியில நீங்க மற்ற மனுஷர்களை போல ஆசீர்வதிக்கப்படாம தேவனுக்கு உண்மையா நீங்க வாழுகிறவர்களாக இருக்கலாம். ஆனால் ஒரு நாள் மரித்ததற்கு பின்பதாக உங்களை பரியாசம் பண்ணினவர்கள், உங்களை நிந்தித்தவர்கள், உங்களை அவமானப்படுத்தினவர்கள், உங்களை வேதனைப்படுத்தினவர்கள், உங்களை சோர்வடைய செய்தவர்கள் எல்லாரும் நரகத்தில் இருப்பதை நீங்கள் காண்பீர்கள். அதாவது அவங்க மனம் திரும்பாவிட்டார். நீங்களோ பரலோக ராஜ்யத்தில் இருப்பதை நினைத்து நீங்கள் சந்தோஷப்படுவீர்கள். ஆமென். ஏன்னா அதனால தான் துன்மார்க்கனுடைய சத்தத்துக்கு என்ன செய்யக்கூடாது? செவி கொடுக்க கூடாது. பிசாசுடைய சத்தத்துக்கு நீங்க செவி கொடுக்க கூடாது. ஏனென்று சொன்னால் நீங்கள் என்ன பிரச்சனை வந்தாலும் சோர்ந்து போகாமல் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஜெபம் பண்ண வேண்டும். ஆமென். ஜெபம் பண்ணும் பொழுது என்ன செய்யக்கூடாது? சோர்ந்து போகக்கூடாது. இரவும் பகலும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்க வேண்டும். டைம் கிடையாது, எத்தனை மணின்னு கிடையாது, நீங்க எப்ப வேணாலும் ஜெபிக்கலாம். ஆமென். ஏனென்று சொன்னால் நீங்கள் சோதனையிலிருந்து உங்களை காத்து கொள்வதற்கு ஜெபம் மிகவும் அவசியமாக இருக்கிறது. ஆமென். இல்லாட்டி நீங்க சோர்ந்து போயிருவீங்க. அதனால தான் ஆண்டவர் உவமையும் சொல்லி அது சொல்றார், நீங்கள் சோர்ந்து போகாமல் எப்பொழுது நீங்க என்ன செய்யணும்? ஜெபிச்சு கொண்டே இருங்க. உங்க ஜெபத்தை கேட்ட ஆண்டவர் நீடிய பொறுமையோடு இருந்து உங்களுக்கு என்ன செய்வார்? பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார்.